ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்மளோட பர்சனல் டீட்டெயில் எதுவுமே இல்லாம ஒரு அனானிமஸ் மெயில் ஐடி கிரியேட் பண்ணி அதை வச்சு இன்ஸ்டாகிராமே அனானிமஸா கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க யாரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் டியூட்டோரியல், அதுக்கப்புறம் பக் டியூட்டோரியல்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்டா வரும். இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதுக்காக நான் ஃபயர்ஃபாக்ஸ் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல டெம்ப் மெயில்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணதும் நமக்கு ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய இந்த லிங்க் தான். இதை ஓபன் பண்ணிக்கோங்க. இது ஓபன் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கான மெயில் ஐடி ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஆக்சுவலா இப்போ இதை என்ன பண்ண போறோம்னா, இப்போ இந்த டெம்பரரி மெயில், இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பாப்பீங்க, எனக்கு ஒரு 500 rupees கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ஃபாலோவர்ஸ் கொடுப்பேன், இல்ல ஒரு 1000 rupees கொடுத்தீங்கன்னா ஒரு 4K ஃபாலோவர்ஸ் தருவேன், அந்த மாதிரிலாம் சொல்றாங்க பாத்தீங்களா. அவங்கலாம் இந்த மாதிரி மெயில் ஐடியை கிரியேட் பண்ணி தான் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் செட் பண்ணியிருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்க பே பண்ணதையும் உங்களை பிளாக் பண்ணிட்டு போயிருவாங்க. அவங்கள உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த மெயில் ஐடிக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன கனெக்ட் கூட இருக்காது. உங்களோட நம்பர், உங்க மொபைல் நம்பர் இருக்காது, உங்க லொகேஷன்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. இந்த மெயில் ஐடியை போட்டு நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் பாத்தீங்களா, வெரிஃபிகேஷனுக்கு. அந்த ஓடிபி இங்க வரும். இது இன்ஸ்டாகிராமுக்கு மட்டும் இல்ல, நீங்க வேற ஏதாவது ஒரு சைட்ஸ்குள்ள போறீங்க, இப்ப ChatGPT மாதிரி இருக்கக்கூடிய AI சைட்ஸ்குள்ள எல்லாம் போறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அனானிமஸான மெயில் ஐடி யூஸ் பண்ணி லாகின் ஆகுங்க. ஏன் சொல்றேன்னா, உங்க பர்சனல் மெயில் ஐடி அந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்களோட குக்கீஸ் ஹைஜாக், குக்கீஸ் எல்லாமே அலோ கேட்கும், அதை எடுத்துக்கும். அதை யூஸ் பண்ணி ஹைஜாக் பண்ண முடியும். எதெல்லாம்னா, உங்க குக்கீஸ்ல என்னென்ன சேவ் ஆகும்னா, பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே டெம்பரரியா சேவ் ஆகும். நீங்க ஏதாவது இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டை சேவ் பண்ணிருந்தீங்கனாலோ, இல்ல வேற ஏதாவது கூகுள் போட்டோஸ் பேக்கப் எடுத்தீங்கனாலோ, அது எல்லாமே அந்த மெயில் ஐடியில தான் இருக்கும். அந்த மெயில் ஐடி அதை எடுத்துருச்சுனாலே உங்களுக்கு உங்களோட ஆக்சஸ் எல்லாமே உங்க பெர்மிஷன் கொடுத்த மாதிரி தான். அதுக்கு அதே ஃபுல்லாவே எடுத்துக்கும். போட்டோஸ்ல அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன ஆக்சஸ் கொடுத்துருக்கீங்களோ எல்லாத்தையுமே அது எடுத்துக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சைட்ஸ்க்குலாம் நீங்க இந்த மாதிரி டெம்பரரி மெயில் ஐடி யூஸ் பண்ணுங்க. இது நீங்க லாகின் பண்ணல இந்த இடத்துல உங்களுக்கு ஓடிபி வரும்னு சொல்லியிருந்தேன்ல, அதை போட்டு முடிச்சு லாகின் ஆனதுக்கப்புறம் அதுவும் வெரிஃபிகேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி லாகினும் ஆயிரும். அதனால உங்களுக்கு இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்படிதான் நீங்க அனானிமஸா அந்த மாதிரி சைட்ஸ்ல எல்லாம் இருக்கணும். ChatGPT, அதுக்கப்புறம் இப்போ கூட ரீசெண்டா போயிட்டு இருக்கீங்களா ஜெமினி AI, அதுல எல்லாம் இப்படிதான் இருக்கணும். அதே மாதிரி ஸ்கேமர்ஸ் இதை யூஸ் பண்ணி தான் ஃபேக்கா மெயில் ஐடி கிரியேட் பண்றாங்க. இதுல கொஞ்சம் அவேர்னஸாவும் இருந்துக்கோங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன வீடியோ மேக் பண்ணலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதையும் மேக் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வீடியோ.